பிரான்சில் சமூக வீடுகள் ஒதுக்கீட்டில் செவிலியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போன்ற முதன்மை வரிசை தொழிலாளர்களுக்கு இப்போது முன்னுரிமை வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வீட்டு பற்றாக்குறை அதிகரித்து வரும் நிலையில் அத்தியாவசிய துறைகளில் உள்ள பணியாளர்களை தக்கவைக்கும் முயற்சியாகும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தனது மருத்துவமனைக்கு அருகில் ஒரு புதிய சமூக வீட்டை பெற்ற 26 வயதுடைய செவிலியர் ஆக்சல் இந்த மாற்றம் தனது வாழ்க்கையை மேம்படுத்தியதாக தெரிவிக்கின்றார். குறைந்த வாடகையில் வாழும் வாய்ப்பு கிடைத்ததால் அவர் தனது தொழிலில் அதிக கவனம் செலுத்த முடிவதாக குறிப்பிட்டுள்ளார். இரவு நேர வேளைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு வீட்டுக்கும் பணியிடத்திற்கும் இடையிலான தூரம் மிக முக்கியமானது என்பதால் இந்த வீடுகள் பணியாளர்களை ஈர்க்கும் ஒரு பெரிய நன்மையாக கருதப்படுகிறது. பாரிஸ் மருத்துவமனைகள் கிட்டத்தட்ட 500 வீடுகளை இத்தகைய பணியாளர்களுக்காக ஒதுக்கியுள்ளன. பொது நிறுவனங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் 12,000 யூரோ தொகையை செலுத்தினால் இது சட்டப்படி தகுதியானவர்களுக்கு அளிக்கப்படும் நியாயமான முன்னுரிமை என இந்த முயற்சி விளக்கப்படுகிறது. வீட்டு பற்றாக்குறையை சமாளிக்கும் பொருட்டு சில பொது நிறுவனங்கள் புதிய வீடுகளை நேரடியாக கட்டத் தொடங்கியுள்ளன. மேலும் பாரிஸ் போக்குவரத்து அமைப்பான RETP தனது தொழிற்சாலை வளாகங்களை புதுப்பித்து அதில் சமூக வீடுகளை உருவாக்கி வருகிறது. இந்த வீடுகளில் குறைந்தது 20% RETP பணியாளர்களுக்காக ஒதுக்கப்படும். அடுத்த 10 ஆண்டுகளில் 2000க்கும் மேற்பட்ட வீடுகளை உருவாக்க இது இலக்கு வைத்துள்ளது. இது பணியாளர்களை ஈர்க்கவும் அவர்களின் வேலை வாழ்க்கை சமநிலையை மேம்படுத்தவும் உதவும் என தெரிவிக்கப்படுகிறது.